பாத்தியா, நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல, பகரமாச்சே கேக்கமாச்சே. இப்ப கட்டு பிரேக் இல்லாம பண்ண போறேன். ஃபுட் எக்ஸ்பிரஸ் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. காயின்ஸ் கிடைக்கும் டே அண்ட் நைட். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். சீக்கிரமா பொன்டோன் கிட்ஸ் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க, அப்புறம் என்ஜாய் பண்ணுங்க. தீபாவளிக்காக கிளீனிங். கட்டு அவனோட ரூம் கபடுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு கட்டு எங்க போற? சிங்கி மெதுவா பேசு, நான் வெளிய போறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். அப்படியா? அப்ப அப்படி பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? என் டேபிள் டிராவர்ல சாக்லேட்ஸ் இருக்குல்ல, அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் நீயே எடுத்துக்கோ. ஆஹா, சரி சரி இரு, நான் இப்பவே வரேன். நான் வரதுக்கு முன்னாடி வெளிய போனேன்னா அதுக்கப்புறம் அம்மாக்கு சொல்லிடுவேன். ஓஃபோ சிங்கி, சரி போ சீக்கிரம், நான் இங்கேயே நிக்கிறேன். சிங்கி சாக்லேட்ஸ் கொண்டு வர போறா. டிரார்ல சாக்லேட்ஸ் கூட எடுத்துட்டு வந்துடுறா. சரி சாக்லேட்ஸ் கொண்டு வந்தல்ல, இப்ப நான் போறேன். அப்புறம் கட்டு அப்படியே மெதுவா காலடி எடுத்து வெளியே வைக்கிறானோ இல்லையோ, சிங்கி கத்த ஆரம்பிச்சிடுறா. மம்மி இங்க பாருங்க, இந்த கட்டு வீட்ல இருந்து எங்கயோ வெளிய போறான். தீபாவளிக்காக கிளீனிங் கூட பண்ண மாட்டேங்கறான். அப்புறம் என்ன, கட்டு ஓடுறதுக்குள்ளவே அவங்க அம்மா அங்க வந்துடுறாங்க. கட்டு எங்க போயிட்டு இருக்க நீ? அட சிங்கி, என் சாக்லேட் கூட எடுத்துக்கிட்டு என்ன மாட்டி விட்டுட்டியா? நீ பண்ணது தப்பு. சரி சரி, இந்த தொடுப்பமோ இந்த டஸ்டரை புடி, சீக்கிரமா கிளீன் பண்ண ஆரம்பி. ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்துதான் தீபாவளிக்கு கிளீனிங் பண்ணணும். அங்க பாரு, அப்பா கூட எவ்வளவு அழகா கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கட்டு சிங்கி 2 பேரும் அப்பா கிளீன் பண்றத பாக்குறாங்க. கட்டு, இப்ப நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல. சீக்கிரமா வீட்டை மொத்தம் கிளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சொசைட்டில பிளே ரூமா கூட நாம கிளீன் பண்ண வேண்டியது இருக்கும், தெரியும்ல? ஆமா ஆமா, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. ஹரி, குட்டி, பண்டி எல்லாருமே சாயந்தரம் 4 மணிக்கு வருவாங்க. அதுக்குள்ள நாம வீடெல்லாம் கிளீன் பண்ணிடணும். சரி சரி, அப்ப சீக்கிரமா பண்ணுங்க. சிங்கி, நீ எங்க அப்பா கூடவே இங்க இருந்து லிவிங் ரூமை கிளீன் பண்ணிடு, ஓகே? கட்டு நீ ஏன் கூட வா, அப்புறம் என் கூட வேற ரூம். ஓகே மம்மி. அட இருங்க. இப்ப 2 பேரும் ரெடியா இருக்கீங்க, வாங்க. மம்மியும் கட்டுவும் வேற எல்லா ரூம்ஸும் கிளீன் பண்றதுக்காக போயிடுறாங்க. சிங்கியும் அப்பாவும் லிவிங் ரூம கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பாத்துட்டு இருக்கும் போதே அந்த வீடு எவ்வளவு சீக்கிரம் கிளீன் பண்ணி முடிச்சாங்கன்னு அவங்களுக்கு புரியல. கிளீன் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அம்மா ஹால்ல உட்கார்ந்து ஏசி போட்டு உட்கார்றாங்க. எடுத்துக்கோங்க, உங்க எல்லாருக்குமே ஜூஸ். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இன்னைக்கு கிளீன் பண்ணீங்க. இவ்ளோ வேலை செஞ்ச பிறகு சில்லுன்னு இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சா நிஜமா ரொம்ப நல்லா இருக்கு. சரியா சொன்ன. ஆனா அதுக்குள்ளவே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் வந்துடுறாங்க. கட்டு சிங்கி, தயாரா இருக்கீங்களா? நம்ம பிளே ரூமை கிளீன் பண்றதுக்கு போயாகணும் இல்ல? ஓ அப்படியா, 4 மணி ஆயிடுச்சா? ஆனா குழந்தைகளா, பிளே ரூமை நீங்க எதுக்கு கிளீன் பண்ணிட்டே இருக்கீங்க? அங்கிள், அங்க நாங்க விளையாடுறதுனால நாங்க தான் அந்த ரூமை கிளீன் பண்ணணும்னு செக்ரட்டரி அங்கிள் எங்களுக்கு சொன்னாங்க. ஓ ஆமா 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 ஆமா, அது ரொம்ப நல்ல விஷயம். உங்க ரெஸ்பான்சிபிலிட்டிய கரெக்டா செய்யணும். அதனால கிளீனிங் எல்லாம் முடிஞ்சதும் நீங்க இங்க வந்துடுங்க. உங்க எல்லாருக்கும் நான் ஜூஸ் கொடுக்கறேன், அப்புறம் ஸ்நாக்ஸ் கூட செஞ்சு வைக்கிறேன். அட வா கட்டு சிங்கி, அப்புறம் சீக்கிரமா வாங்க. நாம சீக்கிரமா போய் பட்டுன்னு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடலாம். எல்லாரும் பண்டி சொன்னதை கேட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பிளே ரூமுக்கு போறாங்க. அங்க பார்த்தா ரொம்பவே தூசியா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்களா? எல்லாத்து மேலயும் தூசி. எவ்வளவு கிளீன் பண்ண வேண்டியது இருக்குன்னு பாத்தீங்களா? கட்டு சிங்கி, எக்ஸாம் சீசனால நாம இங்க வரதை விட்டுட்டோம்ல, அதுக்கு தான் இப்படி எல்லாம் இருக்கு. சரி வாங்க ஆரம்பிச்சிடலாம். நானும் பண்டி குட்டி இங்க இருக்க எல்லா பொருளையும் டஸ்ட் அடிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க எல்லாமே கூண்டெல்லாம் கிளீன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நாம கீழே எல்லாரும் சேர்ந்து பெருக்கி நம்ம எல்லாரும் சேர்ந்து மோப் பண்ணிடலாம். ஓகே. எல்லாரும் அவங்களோட வேலைய செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஓஹோ, இங்க எல்லாருமே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், எட்டுக்கால பூச்சி ஹோம்லெஸ் ஆனா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு.
ஹலோ மிஸ்டர் எட்டுக்கால பூச்சியை மீட் பண்ணுங்க. மோண்டியை இப்படி பார்த்த உடனே எல்லாருமே ரொம்ப பயந்து போய் எல்லாரும் இங்க அங்கன்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ என்ன இது எவ்வளவு பெரிய ஸ்பைடரா? ஐயோ காப்பாத்துங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஓடும்போது கட்டுவோட கால் பட்டு தண்ணி பக்கெட் கீழே விழுந்துடுது. எல்லா தண்ணியும் கீழே சிதறிடுது. ஆனா மோண்டி அந்த தண்ணியில ஜருங்கி கீழே விழுந்துடுறான். ஐயோ அடிபட்டுருச்சு. என்னது இது மோண்டி சத்தம் தானே? மோண்டியோட சத்தம் கேட்டதும் எல்லாருமே நின்னுடுறாங்க. என்னது? அப்பனா இந்த பெரிய ஸ்பைடரா வந்தது இந்த மோண்டியா? அப்புறம் கட்டு சீக்கிரமா போய் அவன் முகத்து மேல இருந்த பெரிய ஸ்பைடர் மாஸ்க கழட்டிடுறான். அட இவனால இங்க எல்லா இடமும் இன்னுமே நாசனமாயிடுச்சு. பாருங்க எல்லா தண்ணியும் கீழே சிந்திடுச்சு. வாங்க போய் மோண்டியோட வீட்டில் இவனை பற்றி எல்லாத்தையும் சொல்லலாம். என்ன? இல்ல அப்படி பண்ணாத, நான் இங்கிருந்து போயிடுறேன். இல்ல இல்ல நீ எங்கேயும் போகாத. இந்த இடத்தை சுத்தம் பண்றதுல நீ எங்களுக்கு உதவணும், புரியுதா? என்ன உனக்கு ஹெல்ப்பா? ஆமா, நீ ஹெல்ப் பண்ணணும். இல்லனா உங்க வீட்டுக்கு போய் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். அப்புறம் உங்க வீட்ல நல்லா அடிப்பாங்க. வீட்ல திட்டுவாங்க அடிப்பாங்கன்னு பயந்துட்டு மோண்டி வேலை செய்ய ஒத்துக்குறான். சரி ஓகே பண்ணுறேன். அப்புறம் பசங்க எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் அந்த ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னைக்கு இந்த மோண்டி கூட நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா இல்லையா நண்பர்களே? சரியா சொன்னீங்க. நான் இப்போ போகிறேன். க்ளீன் ஆயிடுச்சு இல்லை? ஆனா அதுக்குள்ள அவங்க மம்மி வந்துடுறாங்க. அவங்க கையில ஜூஸ் பாட்டில் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருந்தது. பசங்களா, உங்க எல்லாருக்காகவும் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸ்நாக்ஸ் என்ன தெரியுமா? சீஸ் நகெட்ஸ். அத கேட்டு பசங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன சீஸ் நகெட்ஸ் ஜூஸா? அப்படின்னா நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போறேன். பசங்களா உட்காருங்க, எல்லாருக்கும் கொடுக்கறேன். அப்புறம் எல்லாருமே பிளே ரூம்ல ஒன்னா உட்கார்ந்து ஸ்நாக்ஸ் என்ஜாய் பண்றாங்க. திவாலியோட கிளீனிங் கூடவே திவாலியோட செலிப்ரேஷன்ஸ் கூட ஆரம்பிச்சிடுது. புன்டூன் கிட்ஸ்ல இருந்து பார்சல் வந்திருக்கு. அட, பார்சல் வந்துடுச்சா? பாருங்க பசங்களா, போய் வாங்குங்க, உங்களுக்காக தான் பார்சல். வா மம்மி, இதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஃபிஷிங் ராட் செமையா இருக்குல்ல? உங்க 2 பேருக்கும் நான் எந்த லெட்டர் சொல்றேனோ அந்த லெட்டரை நீங்க ஃபிஷிங் ராட்ல எடுத்து எனக்கு காட்டணும். வாவ், ஃபிஷிங் பண்ணிக்கிட்டே இப்ப நாம லெட்டர்ஸ் கத்துக்க போறோமா? இத பாருங்க, இத ஃப்ரிஸ்கி ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதால உங்களோட ஐ அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்தாங்க லேஸ். இப்ப இந்த லேஸ்ல ஒன்னொன்னா பீட்ஸ் போட நீங்க ட்ரை பண்ணுங்க. அட மம்மி, இந்த gift ரொம்ப நல்லா இருக்கு. இதுல எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? எங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. இது என்ன பாக்ஸ்மா? இது புன்டூன் கிட்ஸோட லேர்னிங் பாக்ஸ். இதுல நம்ம கொண்டு வந்திருக்கோம் நர்சரி, ஜூனியர் கேஜி அப்புறம் சீனியர் கேஜி பசங்களுக்காக. உங்களுக்கும் இந்த கிட் வேணுமா? அப்ப டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லனா கீழே கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.